என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு என்பதற்காக செஞ்சோற்று கடன் கழித்தவர் கும்பகர்ணன். எப்படி தெரியுமா? கூப்பிடுகிற போதே நீ போ அப்படின்னு சொல்லுகிற போதே சொல்லுகிறார், அவனுக்கு இடது புருவமும் இடது கண்ணும் துடிக்கிறது. அது என்ன தெரியுமா? நிமித்தத்தை கற்றவர் கும்பகர்ணன். ஆகா, இடது கண்ணும் இடது புருவமும் ஆண்களுக்கு துடித்தால் துன்பம் விளையப் போகிறது என்ற அர்த்தம், பெண்களுக்கு துடித்தால் நல்லது நடக்க போகிறது என்ற அர்த்தம். ஆனால் இந்த நிமித்தம் நமக்கு காட்டுகிறது, அண்ணாவும் நீ போய் உன் உயிரை கொடுத்தாவது உதவி செய் என்று சொல்வதைப் போல சொல்லுகிறாரே என்று நினைக்கிறாரே, அதுதான் தியாகம், அதுதான் தியாகம். நீர்க்கோள வாழ்வை நச்சி நெடிது நாள் வளர்த்து பின்னை போர்க்கோளம் செய்துட்டார்க்கு உயிர் கொடாதங்கு போகேன். நீர்க்கோள வாழ்வு மாதிரி இது. ஆனால் என்னை வளர்த்து நீங்கள் சொன்ன அந்த சோர்தையா செஞ்சோற்று கடன் மகாபாரதத்தில் கர்ணன் வந்த மாதிரி போட்டு கொடுத்தவங்களுக்கு போய் நான் என் உயிரை கொடுக்கலன்னா வேற என்ன இருக்குன்னு நினைக்கிறாரு. எதிரணிக்கு போனேன். இங்கே எதிரணி தான். ராமன் தர்மவானாக இருக்கலாம், நீதிவானாக இருக்கலாம், அரவானாக இருக்கலாம். ஆனால் இவரை பொறுத்தவர்களுக்கும் எதிரணி தானே. அங்கே போன விபீஷண வந்துடாத, நீ அங்கேயே இரு, அங்கேயே இரு என்று சொல்லி, அறத்துக்காக நீ இருக்கிறாய், மரத்துக்காக நான் இருக்கிறேன், அண்ணாவுக்காக நான் உயிர் கொடுப்பேன் என்று சொன்னவர் கடைசியில் சொல்லுகிற போது புலையுறு மரணம். இதுதான் எனக்கு புகழை தேக்கும் என்று. இது யாருடைய கூற்று தெரியுமா? கும்பகர்ணனுடைய கூற்றல்ல, கவி கூற்று. அங்கே வந்து கம்பன் பேசுகிறார், புலையுறு மரணம் எனக்கு, அதுதான் எனக்கு புகழை தேக்கி வைக்கும் என்று பேசுகிறார் என்று சொன்னால், அண்ணனுக்காக, தம்பிக்காக, சாதிக்காக, நீதிக்காக, மரத்துக்காக, பாசத்திற்காக தியாகம் செய்தவர்கள் என்று பார்க்கிற போது கும்பகர்ணன் தான் அந்த வரிசையிலே வருகிறார் என்பதனால், அதனால்தான் கம்பர் முடிக்கிற போது கடைசியாக கும்பகர்ணனார் என்று கவிக்கூற்றாக சொல்வார்.